இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் வழிபடுகின்ற தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் தன்னை குறித்து அவரே வெளிப்படுத்துகிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் உங்களையும் என்னையும் படைத்து நானே சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகின்ற பல சகோதர சகோதரிகளுடைய உள்ளத்திலே பயம் இருப்பதுதான், பயத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் மிகவும் வேடிக்கையான ஒன்றாக இருக்கிறது. ஒரு செல்வந்தனை பார்க்கின்ற பொழுது ஏழை பயப்படுகின்றான். பதவியில் இருக்கின்ற மனிதனை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு அடுத்து வேலை செய்கிற மனிதன் பயப்படுகின்றான். தலைவனை பார்க்கின்ற பொழுது அவனுடைய தொண்டன் பயப்படுகின்றான். பலசாலியை பார்க்கின்ற பொழுது பலகீனன் பயந்து சாவுகின்றான். இயேசுவில் பிரியமானவர்களே, பணக்காரன் என்று சொன்னாலும், ஏழை என்றாலும், பதவியில் இருப்பவன் என்று சொன்னாலும், அவனுக்கு அடுத்திருப்பவனாக இருந்தாலும், தலைவனாக இருந்தாலும், பலசாலியாக இருந்தாலும், பலகீனனாக இருந்தாலும், இயற்கைக்கு அவன் பயந்தே ஆக வேண்டும். இயற்கைக்கு அவன் பயந்தே ஆக வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, மின்சாரம் என்று சொன்னால் அனைவருக்கும் பயம். வெள்ளம் என்று சொன்னால் அனைவருக்கும் பயம். புயல் காற்று என்று சொன்னால் அனைவருக்கும் பயம். இப்படியாக பெரியவன் முதற்கொண்டு சிறியவன் வரை இந்த பூமியில் பயந்து பயந்து வாழ்கிறது ஒரு வேடிக்கையான ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இயற்கைக்கு பயப்படுகின்றவர்கள் இயற்கையை படைத்த தெய்வத்தை மறந்து வாழ்வதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. இயற்கைக்கு பயப்படுகிற மனிதர்களுக்கு இயற்கையை படைத்த தெய்வத்தின் மீது அச்சமில்லாமல் இருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. நம்முடைய தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்பது மட்டுமல்ல, ஏசாயா 51வது அதிகாரம் 15வது வசனத்தில், உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, கடலை கலக்கி அலைகளை கொந்தளிக்க செய்பவர் நானே, படைகளின் ஆண்டவர் என்பது அவர் தாம் பெயராம் என்று சொல்லி தன்னை சர்வ வல்லமையோடு வெளிப்படுத்துவதை நம்முடைய வேதத்திலே நாம் பார்க்கலாம். இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படியான சர்வ வல்லமையுள்ள தெய்வம் தான் மட்டும் வல்லமையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கவில்லை. தன்னுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய சர்வ வல்லமையோடு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படியாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற தெய்வம் இன்றைக்கு நம்மை பார்க்கின்ற பொழுது, என்னுடைய பிள்ளைகள் சர்வ வல்லமையோடு இந்த பூமியில் வாழ வேண்டிய என்னுடைய பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி தெய்வம் இன்றைக்கு எவ்வளவு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும். சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் தெய்வமாக இருக்கிறபடியால், அவருடைய வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறபடியால், பயம் இல்லாத பிள்ளைகளாக, அச்சமில்லாத பிள்ளைகளாக, கண்ணீர் இல்லாத பிள்ளைகளாக, வேதனை இல்லாத பிள்ளைகளாக இந்த பூமியிலே சந்தோஷத்தோடு வாழ்ந்து இயேசுவுக்கு சாட்சியாக தேவ ராஜ்யம் கட்டப்படும்படியாக நாம் தாமே ஆண்டவரோடு இணைந்திருப்போம். ஆமேன்.